ஹலோ, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்டில் ஹைபிரிடைசேஷன் பற்றி பார்க்க போகிறோம். 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில் ஹைபிரிடைசேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இது ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு ஜாமெட்ரிக்கல் ஷேப்பை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இது இருக்குது. ஒரு பாலிஅட்டாமிக் மாலிகுலாக இருக்கும், மோர் தென் 2 இருக்கும் ஆட்டம்ஸு. இது யார் ரெஃபர் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பவுலின் தான் முதல்ல இதை ரெஃபர் பண்ணார். ஹைபிரிடைசேஷன் என்னென்னு, அக்கார்டிங் டு ஹிம் atomic orbital combine to form new set of equivalent orbital known as hybrid orbital. அதாவது யார் ஒருத்தவங்க பாண்ட் ஆக போகிறாங்களோ அவங்கக்கிட்ட இருக்கிற அட்டாமிக் ஆர்பிட்டால் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு நியூ ஃபார்மேட் ஒன்று உருவாக்குவாங்க. புதுசாக அவங்களும் ஆர்பிட்டால் தான், ஆனால் நியூ ஃபார்ம் ஆஃப் ஆர்பிட்டாலை உருவாக்குவாங்க. இப்போ ஒரு கார்பன் இருக்குன்னா கார்பனில் எஸ்ஸும் இருக்கும், பியும் இருக்கும். முதல்ல இவங்கள்ட்ட எலக்ட்ரான்ஸ் டெஃபிஷியண்ட்டாக இருக்கும். இந்த எலக்ட்ரானை டெஃபிஷியண்ட் அவங்க சரி பண்ணுறதுக்காக இவங்க 2 பேரும் முதல்ல ஜாயிண்ட் ஆகிப்பாங்க. இதுக்கு பேர் தான் ஹைபிரிடைசேஷன் சொல்லுவோம். இவங்க முதல்ல ஜாயிண்ட் ஆகிட்டு இவங்க புதுவிதமான ஒரு ஆர்பிட்டாலை காமிப்பாங்க. இந்த ஆர்பிட்டாலில் தான் வெளியிலேருந்து ஒரு ஆள் வந்து உள்ளே உட்காரும். ஸோ இதுதான் ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே தான் சொல்லுவாங்க. அக்கார்டிங் டு ஹிம் த அட்டாமிக் ஆர்பிட்டால் கம்பைன் டு ஃபார்ம் நியூ செட் ஆஃப் ஈக்குவலண்ட் ஆர்பிட்டால் known as ஹைபிரிட் ஆர்பிட்டால். புதுசாக ஒரு ஃபார்மேட்டில் ஒரு ஆர்பிட்டால் வந்துடும். அன்லைக் பியூர் ஆர்பிட்டால்ஸ், அவங்க யார் மாதிரி இருக்க மாட்டாங்கன்னா பியூரான ஆர்பிட்டால் மாதிரி இருக்க மாட்டாங்க. இந்த ஹைபிரிட் ஆர்பிட்டால் ஆர் யூஸ்டு இன் பாண்ட் ஃபார்மேஷன். திஸ் ஃபினாமினன் இஸ் known as ஹைபிரிடைசேஷன். ஸோ இதுதான் அதில் ஹைபிரிடைசேஷன் பற்றி சொல்லியிருக்குது. இப்போ உருவாயிருக்கிற பாண்டு வந்து அந்த புது ஹைபிரிடைசேஷன் நடந்த ஒரு ஆர்பிட்டால் வந்துருக்கு இல்லையா, அது வந்து லைட்டாக எனர்ஜி முன்னாடியோட கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். முன்னாடி எஸ் ஆர்பிட்டாலுக்கு ஒரு எனர்ஜி இருந்திருக்கும், கொஞ்சம் தான் ரெண்டுத்துக்கும் வேரி ஆகும். ஏன்னா ரெண்டும் ஜாயிண்ட் ஆக போகுதுனாவே சேமான எனர்ஜி இருந்தால் தான் ஜாயிண்ட் ஆகும், வேறு எனர்ஜி இருந்தால் ஜாயிண்ட் ஆகாது. கொஞ்சம் வேரி ஆகுனா கூட பரவாயில்ல. ரொம்ப வேரியேஷன் இருந்துச்சு, இது ஹை எனர்ஜி இதுக்கு லோ எனர்ஜினா கண்டிப்பாக இது ரெண்டும் ஹைபிரிட் ஆகாது. ஸ்லைட்டாக எனர்ஜி மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். சரி, ரைட்டு. அதில் என்னென்ன சைலண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறத பார்த்துலாம். நம்பர் ஆஃப் ஹைபிரிட் ஆர்பிட்டால் இஸ் equal to the number of atomic orbital that get hybridized. எத்தனை ஹைபிரிட் ஆர்பிட்டால் அங்கே இருக்குதோ, அட்டாமிக் ஆர்பிட்டால் எத்தனை இருக்கோ அத்தனை தான் ஹைபிரிட் ஆர்பிட்டால் நமக்கு கிடைக்கும். எஸ்ஸும் பியும் சேர்ந்துச்சுன்னா 2 ஆர்பிட்டால் தான் சேர்ந்துருக்குது. அப்போ நமக்கு கிடைக்கிற ஹைபிரிட் ஆர்பிட்டாலும் 2 தான் கிடைக்கும், அதுக்கு மேலே கிடைக்காது. அதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்டு, த ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டால் ஆர் ஆல்வேஸ் ஈக்குவலண்ட் இன் எனர்ஜி அண்ட் ஷேப். ஷேப்லேயும் எனர்ஜிலையும் புதுசாக உருவாக்கிறது, பழசு கிடையாது. எஸ்ஸும் பியும் சேர்ந்து தான் எஸ்பி கிடச்சிருக்குது. ஆனால் கிடச்ச அந்த எஸ்பி ஆர்பிட்டால் தான் ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டால்னு சொல்லுவோம். அவங்களுக்கு எனர்ஜியும் சரி ஷேப்பும் சரி சேமாக தான் இருக்கும். இது இங்கே இந்த லெசனில் இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு தெரியும். இது வந்து எஸ் ஆர்பிட்டாலோட ஷேப்பு, இது பி ஆர்பிட்டாலோட ஷேப்பு. ரெண்டும் சேர்ந்து ஹைபிரிட் ஆர்பிட்டால் உருவாயிருக்குது. இது ரெண்டும் சேர்ந்து தான் ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டாலுங்க உருவாயிருக்குது. ஆனால் இப்போ இது ஒரு ஆர்பிட்டால், இது ஒரு ஆர்பிட்டால். ஏன்னா 2 ஆர்பிட்டால் சேர்ந்துருக்கு. இது எஸ் ஆர்பிட்டால், இது பி ஆர்பிட்டால். ரெண்டும் சேர்ந்து தான் எஸ்பி ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டால் கிடச்சிருக்கு. இதோட எனர்ஜியும் இது ஒரு ஆர்பிட்டாலாக கன்சிடர் பண்ணணும், இது ஒரு ஆர்பிட்டாலாக கன்சிடர் பண்ணணும். ரெண்டுமே சேமான எனர்ஜியாக தான் இருக்கும். அதான் அந்த பாயிண்ட் சொல்லுது. பாயிண்ட் நம்பர் 2 சொல்லுது. ஷேப்பும் சரி எனர்ஜியும் சரி சேமாக தான் இருக்கும் அப்படிங்கிற சொல்லுது. பாயிண்ட் நம்பர் 3, the hybrid orbitals are more effective in forming ஸ்டேபிள் பாண்ட் தென் பியூர் அட்டாமிக் ஆர்பிட்டால். அதாவது நல்ல பாண்டு வந்து உருவாகிருக்கும், நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்டேபிளான பாண்டுங்கிறது உருவாகிருக்கும். யாரை கம்பேர் பண்ணுறப்போ பியூரான ஆர்பிட்டாலாக இருந்தப்போ, எஸ்ஸாவோ இல்லை பியாவோ தனியாகவோ இருந்தப்போ அதோட எனர்ஜியை விட இப்போ ஸ்டேபிளை விட இப்போ புதுசாக உருவாகிருக்கிற ஆர்பிட்டால் வந்து நல்லா ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்றது தான். நெக்ஸ்ட்டு ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டால் பார்த்தோம்னா ஸ்பேஸ் அரேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா, அது வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா கரெக்டாக மினிமமான ரிப்பல்ஷன், ஏன்னா எலக்ட்ரான் தான் சேருது, சேம் சார்ஜ். அப்போ ஒன்று ரிப்பல் பண்ணும். அப்போ ரிப்பல் பண்ணி அட்டாக்க ஓடிடாமல் ஓரளவு மினிமமான ரிப்பல்ஷன் எனர்ஜியில் ஒரு பேரில் கரெக்டான அரேஞ்ச்மெண்ட்டில் இருப்பாங்க. ஸோ இதுதான் நம்ம அதை பற்றி பார்க்குறது. நெக்ஸ்ட்டு வேறு என்ன அதில் தெரிஞ்சுக்கணும், இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் ஹைபிரிடைசேஷனுக்குனா, இந்த ஆர்பிட்டால் ப்ரெசன்ட் இன் த வேலன்ஸ் ஷெல் ஆஃப் ஆட்டம் ஆர் ஹைபிரிடைஸ்ட். வேலன்ஸ் ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரான்ஸில் இருக்கிற ஆர்பிட்டால் மட்டும்தான் ஹைபிரிடைஸ்ட் ஆகும். உள்ளவங்க போக மாட்டாங்க. உள்ளே இருக்கிறவங்க வேலன்ஸ் ஷெல்னால் தெரியல, அவுட்டர் மோஸ்ட்டில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் ஹைபிரிடைசேஷனில் இன்வால்வ் ஆவாங்க. மற்றவங்க யாரும் போய் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. உள்ள இன்சைட் ஆஃப் த நியூக்ளியஸ், இன்சைட் ஆஃப் த வேலன்ஸ் ஷெல் யாரும் வர மாட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கே ஷெல்லு எல் ஷெல்லாம் இருக்கு இல்லையா, இப்போ எல் ஷெல் தான் உனக்கு வந்து அவுட்டர் மோஸ்ட்னா உள்ள கே ஷெல்லு ரியாக்ட் ஆக மாட்டாங்க.
இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட்டு, இந்த அட்டாமிக் ஆர்பிட்டல் அண்டர்கோயிங் ஹைபிரிடைசேஷன் ஷுட் ஹவ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் எனர்ஜி. ஹைபிரிடைசேஷனுக்கு யார் போகிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஈக்குவல் எனர்ஜி தான் இருக்கணும், அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ப்ரொமோஷன் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் நாட் எசென்ஷியல் கண்டிஷன் ப்ரியர் டு த ஹைபிரிடைசேஷன். ப்ரொமோஷன் அப்படிங்கிறது எலக்ட்ரானுக்கு தேவையில்லைங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆர்பிட்டால் இருக்குன்னா அந்த ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான் இருக்குது. அந்த 2 எலக்ட்ரானுமே ரியாக்ஷன் நடக்கும்போது ஒன்று ப்ரொமோஷன் ஆகி ஹையர் ஸ்டேட்டுக்கு தான் போகணும் அப்படிங்கிறது இல்லை. ஹையர் ஸ்டேட்டுக்கு போகாமல் கூட ஹைபிரிடைசேஷன் நடக்கலாம். ஹைபிரிடைசேஷன் நடக்கணுன்னாவே ப்ரொமோஷன் ஆஃப் எலக்ட்ரான் அப்படிங்கிறது வேண்டாம். சில இதுக்கு ப்ரொமோஷன் இருக்கும், சில இதுக்கு ப்ரொமோஷன் இல்லாமல் கூட நடக்கலாம். அதுக்காக தான் தேர்ட் பாயிண்ட் போகிறாங்க. ஃபோர்த்து பாயிண்டில், it is not necessary that only half-filled orbital participated in the hybridization in the some cases. Even filled orbital of valence shell take part in the hybridization. இங்கேயும் அது பாயிண்ட் தான். இது என்னென்னா, எலக்ட்ரான்ஸ் வந்து ஆஃப்-ஃபில்டாக தான் இருக்கணும் ஒரு ஆட்டத்தில் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஃபுல்லி ஃபில்டாக கூட சில எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம், சில ஆர்பிட்டால்ஸ் இருக்கலாம். ஆஃப் ஃபில்டாக கூட சிலது இருக்கலாம். ஆஃப் ஃபில்டாக தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இதுதான் திஸ் ஆர் த கண்டிஷன் ஃபார் ஹைபிரிடைசேஷன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஹைபிரிடைசேஷனில் நிறைய டைப் இருக்காங்க. ஒன்று எஸ்பி, அடுத்தது SP2ன்னு சொல்லுவோம். SP2, SP, அடுத்து SP2, SP3, அடுத்து D2, SP3, DSP2. இந்த மாதிரிலாம் நிறைய ஹைபிரிடைசேஷன் இருக்குது. இதெல்லாம் சிம்பிளாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, இங்கே 1-2 மட்டும் புக்கில் பார்க்கலாம், பார்த்துட்டு அதுக்கப்புறமா போகலாம். ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்குற எஸ்பி ஹைபிரிடைசேஷன் சொல்லுவோம். எஸ்பி ஹைபிரிடைசேஷனில் எஸ் ஆர்பிட்டால் 1, பி ஆர்பிட்டால் 1 தான் ஹைபிரிடைஸ் ஆக போகுது. அப்போது 100% ஒரு பாண்டுன்னு சொன்னால் 50% எஸ்ஸும் கேரக்டரும் 50% பி கேரக்டரும் இருக்கும். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதேமாரி எஸ் ஆர்பிட்டாலில் ஆங்கிள் எதுவும் கிடையாது, அது அப்படியே ஆக்சிஸில் தான் இருக்கும். ஆனால் பி ஆர்பிட்டாலுக்கு மொத்தம் 3 லூப் இருக்கும். ஒன்று பிஎக்ஸு, பிஒய், பிஇசட், மொத்தமாக 3 ஆர்பிட்டால்லையே. பி ஆர்பிட்டால்னால் 3 ஆர்பிட்டால், எஸ் ஆர்பிட்டால்னால் 1, பி ஆர்பிட்டால்னால் 3, டினா 5, எஃப்னா 6, எஃப்னா 7. ஸோ இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, பி ஆர்பிட்டால்னால் 3 லூப் இருக்கும். 3 லூப்பில் 1 மட்டும்தான் ஆக்சிஸில் இருக்கும். அதனால தான் அது பிஇசட் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த இசட் ஆக்சிஸ் தான் ஆக்சிஸில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்படி இருக்கும். இப்படி போட்டோன்னா இப்படி தான் ஆக்சிஸ்னால் இசட் ஆக்சிஸ் இதுதான் ஆக்சிஸில் இருக்கும். ஒய்ங்கிறது இப்படி இருக்கும், ஜட்டுங்கிறது இப்படி இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு இது மட்டும்தான் இப்போ பாண்டில் ஃபார்ம் ஆகும். அதனால தான் இப்படி சொல்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம எடுத்துக்கிற எஸ்பியில் வந்து எக்ஸாம்பிளாக யார் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, BaCl2 மாலிகுல் தான் எடுத்துக்க போகிறாங்க. BaCl2 எடுத்து நம்ம ரியாக்ட் பண்ண வச்சோன்னா BA2ஓட ஹைபிரிடைசேஷன் பாருங்கள், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாருங்கள். அட்டாமிக் நம்பர் ஆஃப் BE 4. அது எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும்? 1s2 2s2ன்னு டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். இது யாரை பேஸ் பண்ணியிருக்குன்னா ஆல்ஃபா பிரின்சிபல் படி பேஸ் பண்ணியிருக்குது. ஆல்ஃபா பிரின்சிபல் பார்க்கலாமா? யூனிட் 2ல் இருக்கும். இந்த இருக்குது பாருங்கள், ஆல்ஃபா பிரின்சிபல் படி. இப்போ பிஇக்கு வந்து 4 தான் அட்டாமிக் நம்பர்னால், முதல்ல எந்த ஷெல்லுக்கு போகணும்? எலக்ட்ரான்ஸ் முதல்ல எஸ் ஷெல்லுக்கு போகணும், 1sக்கு. அகெயின் எங்கே வரணும்? 2க்கு போகணும், 2sக்கு. அதுக்கப்புறமா 2pக்கு போகணும், அப்புறம் 3sக்கு போகணும். எலக்ட்ரான் அதிகமாக இந்த மாதிரி ட்ராவல் ஆகும். இதை பேஸ் பண்ணி தான் எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும். அதுக்கப்புறமா தான் லோ எனர்ஜியில் முதல்ல ஃபில் ஆகும், அடுத்தது ஹையர் எனர்ஜிக்கு போகும். இதில் ஆல்ஃபா பிரின்சிபல் படி இப்படி தான் ஃபில் ஆகி வரும். இதுதான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை நம்ம எழுதுறது. இப்போ இங்கே பார்த்தோம்னா பி இருக்கு இல்லையா, பியோட அட்டாமிக் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிக்கு அட்டாமிக் நம்பரு 4. அப்போ ஆல்ஃபா பிரின்சிபல் படி 1s2 இருக்கும், அடுத்து 2s2 இருக்கும். அப்படின்னா இது ஆர்பிட்டால் போட்டோம்னா இங்கே 2 எலக்ட்ரான் இருக்கும், இங்கே 2 எலக்ட்ரான் இருக்கும். பி ஆர்பிட்டால் எதுவுமே இருக்காது ஃபார் பிஇக்கு. இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு ஷெல்லு இல்லை, கே ஷெல்லு. அதனால் இதில் எந்த இன்வால்மெண்ட்டும் இருக்காது.
நம்ம பார்த்த மாதிரி சைலண்ட் ஃபீச்சரில் பார்த்த மாதிரி அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் தான் இவங்க 2s தான் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான். ஸோ இவங்க மட்டும்தான் ரியாக்ட் ஆவாங்க. இப்போ இவங்களும் என்ன செய்வாங்கன்னா வெளியிலேருந்து Cl2 வரப்போகுது. இந்த Cl2 வரப்போகிறதுனால இவங்களுக்கு 2 ஸ்பேஸ் வேணும் இல்லையா. அப்போது இந்த ஸ்பேஸில் ஆல்ரெடி ஃபில் ஆகிடுச்சு. அதனால் இங்கே உட்காராமல் இது வரதுனால இது என்ன செய்யணும், எலக்ட்ரான்ஸ் எனர்ஜியை கெயின் பண்ணிக்கிட்டு இந்த எலக்ட்ரான் 2 பேராக இருக்குல்ல, இதில் ஒன்று இங்கே வந்து போய் உட்காந்துரும். அப்படின்னா எப்படி மாறிடும், அது இப்படி இருக்குமா, அடுத்தது இங்கே ஒன்றுமா போய் உட்காந்துரும். இப்போ அது 2த்தை வாங்கிறதுக்கான முழு எலிஜிபிலிட்டி இருந்துடும். இப்போ இது 2த்துலேயும் போய் யார் உட்காந்துருவா, ஒரு Cl போய் இதில் போய் உட்காந்துரும், இன்னொரு Cl போய்ட்டு இதில் போய் உட்காந்துரும். ஸோ இந்த மாதிரி உட்காந்து தான் நமக்கு Be இந்த பக்கம் ஒரு Cl வந்து உட்காந்துக்குது, இந்த பக்கம் ஒரு Cl வந்து உட்காந்துக்கிறதா நம்ம சொல்லுவோம். ஓகே தானே, இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ அப்படியே இங்கே ஒரு டயக்ராமாக பார்க்கலாம். இப்போ இதுதாங்க எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷனில் நடக்குது. இதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க, படித்தா புரியும். 2த்துக்குமே 180 இருக்குன்றாங்க. ஏன்னா ஆங்கிள் நேரடியாக இருக்குது, லீனியர் செயினாக இருக்குது. இதுதான் s ஆர்பிட்டால், இது p ஆர்பிட்டால். ரெண்டுமே ஓவர்லாப் ஆகி தான் நமக்கு ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டால் கிடைக்கும். இதான் ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டால்னு சொல்லுவோம். ரெண்டுத்தோட ஷேப் சேமாக இருக்கு பாருங்கள். முன்னாடி இது s வேறு ஷேப்பு, p வேறு ஷேப்பு, s வேறு ஷேப்பு. ஆனால் இப்போ வந்திருக்கிற உருவாக்கிற ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டால் ரெண்டுமே சேமான ஷேப்பாக இருக்கும். ஸோ இது ஃபார்மெட்டு. இதில் வந்து நேரடியாக குளோரின் வரும். குளோரினில் அவுட்டர் மோஸ்ட்டில் 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த 6 எலக்ட்ரான்ஸில் p ஆர்பிட்டாலை பொறுத்த மட்டும் பார்த்தோம்னா இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் இது p லூப் தான். அது p லூப் கிடைக்கும், இங்கேயும் p லூப் கிடைக்கும். 2 Clன்னு சொல்லிட்டோம். இது ஒரு z ஆக்சிஸாக இருக்கும், இது ஒரு z ஆக்சிஸ். ரெண்டும் வந்து எங்கே உட்காரும், இதுக்கு நேராக வந்து ஒன்றும், இதுக்கு நேராக வந்து உட்காரும். அப்படி உட்காரதுனால தான் நமக்கு இந்த ஸ்டெப் கிடைக்குது. ஸோ இதுதான் லீனியர் ஸ்ட்ரக்சர். நீட்டாகவே தெரியுது இல்லையா, லீனியராக இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் தான் நம்ம sp ஹைப்ரிடைசேஷன் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு sp2 அப்படிங்கிறதுல அவங்க எடுத்துக்கிற எக்ஸாம்பிள் யாருன்னு பார்த்தோம்னா BCl3 அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதுக்கு அட்டாமிக் நம்பர், பிக்கு அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 5 நம்பர், அட்டாமிக் நம்பர் 5. அட்டாமிக் நம்பர் 5 இருந்தால் அட்டாமிக் நம்பர் 5னா 1s2ஆக இருக்கும், 2s2ஆக இருக்கும், 2p 1ஆக இருக்கும். இங்கேயும் இது K ஷெல்லு, அப்போ இது இன்வால்வ் ஆகாது. இது ரெண்டுமே L ஷெல்லு. L ஷெல்லில் மொத்தம் எத்தனை எலக்ட்ரான் இருக்கலாம், K ஷெல்லில் 2, L ஷெல்லில் 8 எலக்ட்ரான் இருக்கலாம். ஆனால் இங்கே எத்தனை தான் இருக்குது, 3 தான் இருக்குது. ஸோ அப்போது K ஷெல் எப்படி எழுதலாம், நம்ம L ஷெல் எப்படி எழுதலாம், ஒரு s ஆர்பிட்டால் 3 p ஆர்பிட்டால்னு எழுதலாம். s ஆர்பிட்டாலில் ஆல்ரெடி 2 ஃபில் ஆகிடுச்சு, p ஆர்பிட்டாலில் 1 தான் ஃபில் ஆகிருக்குது, இங்கே இல்லை, எதுவுமே இல்லை. இப்போ என்ன செய்யணும், இது அதே மாதிரி இன்னொரு வெளியிலேருந்து எனர்ஜி கெயின் பண்ணிக்கிட்டு ஒரு எலக்ட்ரானை இங்கே லாஸ் பண்ணிவிடும். அப்படி லாஸ் பண்ணுறப்போ அது எப்படி ஃபார்ம் ஆகிடும்னா 1 இப்படி ஒன்று ஃபார்ம் ஆகிடும். இப்போ அதே மாதிரி வெளியிலேருந்து Cl வராங்க, ஒரு Cl இங்கேயும், ஒரு Cl இங்கேயும், ஒரு Cl இங்கேயுமே போய் ஃபார்ம் ஆகிடுவாங்க. ஸோ இதுதான் முதல்ல இது ஒரு s ஆர்பிட்டால் இருக்குல்ல, இந்த s ஆர்பிட்டால், இந்த p ஆர்பிட்டால், இது எல்லாம் இது s ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான் இருக்குது, இது p ஆர்பிட்டால். இதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இது ஒரு s ஆர்பிட்டால், இது ஒரு p ஆர்பிட்டால், இது ஒரு p ஆர்பிட்டால். அப்போ ஒரு s ஆர்பிட்டால் 2 p ஆர்பிட்டால். இப்போ இது 3 சேர்ந்து ஒரு புதுவிதமான ஆர்பிட்டாலை உருவாக்கிறோம். அந்த ஆர்பிட்டால் தான் போயிட்டு Cl இருக்கிற z கூட போய் உட்காரும், z ஆக்சிஸ் கூட உட்காரும். ஸோ இங்கே பார்த்தோம்னா நமக்கே தெரியும், ஒரு s ஆர்பிட்டால் இருக்குது, 3 p ஆர்பிட்டால் கூட ஜாயிண்ட் ஆகிட்டு நமக்கு எந்த ஃபார்மேட், புது ஃபார்மேட் வந்து sp2 ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டால் கிடச்சிரும். இதுதான் நமக்கு வந்து கிடைச்ச ஃபார்மேட் ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டால். இதில் போயிட்டு குளோரின் வந்து உட்காரும். இது ஒரு குளோரின், இது ஒரு குளோரின், இது ஒரு குளோரின். இந்த ப்ளஸ்லாம் எதை டினோட் பண்ணுதுன்னா ஃபேவராக இருக்கும். ப்ளஸ் இருந்தால் ஓவர்லாப் ஆகும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதனால் ப்ளஸ்ஸும் தான் ஓவர்லாப் ஆகும் அப்படிங்கிறதுனால தான் ப்ளஸ் போட்டிருக்காங்க. இது சார்ஜுன்னு நினச்சிக்காதீங்க. ஸோ இதுதான் sp2 ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டால்னு சொல்லுவோம். ஒன்றும் விஷயம் கிடையாது, அது முன்னாடி இருக்கும் ஒரு ஆர்பிட்டால், அந்த ஆர்பிட்டால் பியில் ஒரு ஆர்பிட்டால் இருக்கும். அந்த ஆர்பிட்டால் என்ன செய்யும்னா ஒன்றோட ஒன்று ஓவர்லாப் ஆகிக்கும். பியில் வந்து அந்த பி இருக்கு இல்லையா, அந்த பியில் வந்து s ஆர்பிட்டால் இருக்கும், பியில் வந்து 2 ஆர்பிட்டால் இருக்கும், s1 பியில் 2, ரெண்டும் ஒன்றோட ஒன்று ஓவர்லாப் ஆகி புது ஃபார்மெட்டு. இதுதான் புது ஃபார்மெட்டு. நெக்ஸ்ட்டு Cl வந்து இதில் வந்து உட்கார வரும், இன்னொரு Cl வந்து இதில் உட்கார வரும், இன்னொரு Cl வந்து இதில் உட்கார வரும். அப்படி உட்காந்து இந்த ஸ்ட்ரக்சர் வந்து BCl3 அப்படின்னு சொல்லி வந்து உட்காரும். இதில் வந்து பார்த்தோன்னா முன்னாடி வந்து எஸ்ஸுக்கும் பிக்கும் மட்டும் இருந்தது. அப்போ இது 50, இது 50ன்னு சொன்னோம். இப்போ எஸ் 1 இருக்குது, பி 2 இருக்குது. இப்போ டோட்டலாக 100னா
இது ஒரு 33யா 33.3 இருக்கும். இதில் p ஆர்பிட்டாலில் ஒரு p ஆர்பிட்டால் 33.3, இன்னொரு p ஆர்பிட்டால் 33.3ன்னு இருக்கும். பர்சன்டேஜா. அடுத்து sp3 ஹைபிரிடைசேஷன் பார்க்கலாம். sp3 ஹைபிரிடைசேஷன் அப்படிங்கிறப்போ இங்கேயும் இது சேம் கேஸ் தான். இதில் எடுத்துக்க வேண்டியது என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா CH4 எடுத்துக்கிறோம். சியோட அட்டாமிக் நம்பர் 6 நமக்கு தெரியும். 6 எப்படி இதாக இருக்குன்னு சொன்னால் 1s2 2s2 2p2ன்னு வந்துருக்குமா. இதில் ஃபஸ்ட்டு ஷெல் இது செகண்ட் ஷெல்லு, இது எல்லாமே செகண்ட் ஷெல்லு. ஸோ இப்போ இதில் பார்த்தோம்னா ஒரு ஆர்பிட்டால் 3 ஆர்பிட்டாலாக இருக்கும். இதில் 2 எலக்ட்ரான் இருக்குது, இதில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது, இதில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது. ஏன் சார் இதில் 2 சேர்த்து போடல அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இதுவும் அக்கார்டிங் டு ஹன்ஸ் ரூல். முதல்ல ஆஃப் ஃபில் ஆனதுக்கப்புறம் தான் அகெயின் ஃபுல் ஆகும். அதனால தான் இது ஹன்ஸ் ரூலுக்கு ஓகே ஆகும். முதல்ல அதனால தனித்தனியாக போடுறோம். ஓகே, இப்போ இது ஃபுல் ஆகிடுச்சா. இப்போ இங்கே என்ன செய்யும், ஏதாவது ஒரு எனர்ஜி இங்கே அட்டாக் பண்ணும். அந்த எனர்ஜி இங்கே வரப்போ இது ஒரு எலக்ட்ரானை கெயின் லாஸ் பண்ணி இங்கே கொண்டு போய் சேர்த்துரும். அப்படி சேர்க்குறப்போ புது ஆர்பிட்டால் எப்படி இருக்கும், இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்கும், இங்கே ரிமைனிங் 3 இருக்கும். ஓகேவா. இப்போ 3 இங்கே 1 இருக்குது, இங்கே 1, இங்கே 2, இங்கே 3, இங்கே 4, மொத்தம் 4 ஆர்பிட்டால்ஸ் இருக்குது. இப்போ 4 ஆர்பிட்டாலும் ஒன்று ஓவர்லாப் ஆகும். ஓவர்லாப் ஆகி புது ஸ்ட்ரக்சரான ஒரு ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டாலை கொடுக்கும். அந்த ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டாலில் தான் ஹைட்ரஜன் உள்ளே உட்காரும். ஏன்னா CH4 தான் பார்க்குறோம். அப்போது இங்கே இருக்கிற C தான் இப்போதைக்கு இருக்கிறது. C தான் ஹைப்ரிடைஸ்ட் ஆக போகுது. ஆனதுக்கப்புறம் கிடைக்கிற ஆர்பிட்டாலில் H உட்காரும். இங்கே தான் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு, இது கொஞ்சம் குழப்பமான ஸ்ட்ரக்சராக. இதுக்கு மேலே போகணுன்னா காம்ப்ளிகேஷன் தான் அதிகமாக இருக்கும். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. S ஆர்பிட்டால் இருக்குது, 3 p ஆர்பிட்டாலும் ஒன்றோட ஒன்று உட்காருது. இப்படி உட்கார்ந்ததுனால இந்த மாதிரி கிடைக்குது புது ஸ்ட்ரக்சராக. இப்போதைக்கு ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டால் இது தான். ஒரு எஸ்ஸும் 3 p ஆர்பிட்டாலும் ஒன்றோட ஒன்று சேர்ந்து மொத்தமாக நமக்கு 4 ஆர்பிட்டால் இல்லையா. S1 P3 மொத்தம் 4 ஆர்பிட்டால். இது எல்லாமே ஒரு ஆர்பிட்டால் தான். ஸோ இந்த மாதிரி ஆர்பிட்டால் இருக்கும். ரெண்டுத்துக்கும் ஆங்கிள் பார்த்தோம்னா 109.5 இருக்கும். இதுக்கும் இடையிலையும் அதுதான் இருக்கும். இதுக்கு இடையில அதுதான் இருக்கும். இதுக்கு இடையில அதுதான் இருக்கும். நம்ம பார்க்குறப்ப இப்படி தெரியுது ரொம்ப சின்னதாக இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்குன்னு. ஆனால் ஆங்கிள் பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் சேமான ஆங்கிள் தான் இருக்கும். கரெக்டாக ஸ்பேஸில் அரேஞ்ச் ஆகிருக்கும். நமக்கு தெரியாது, இதில் புக்கில் பார்க்குறப்ப தெரியாது. ஒன்று நம்மளை நோக்கி இருக்கும், ஒன்று பேக் சைடில் நோக்கி இருக்கும், ஒன்று அந்த பக்கம் இருக்கும். அதனால் புக்கில் பார்க்கும்போது நமக்கு இப்படி தெரியுது. ஸோ எல்லாமே சேமானதாக தான் இருக்கும். இங்கே பார்த்தோம்னா எஸ்ஸில் 1 பியில் 3 மொத்தம் 4 ஆர்பிட்டால். 4 ஆர்பிட்டால் 100 டிகிரியில் 100ல் எடுத்து டிவைட் பண்ணோம்னா ஈச் 25 வந்துருமா. எஸ் ஆர்பிட்டல் 25, பி ஆர்பிட்டல் 1 25, இன்னொன்று 25, இன்னொன்று 25. ஸோ ஈச் கான்ட்ரிபியூஷன் பார்த்தோம்னா எல்லாமே 25 அப்படிங்கிறது இருக்கும். அதான் இதில் இருக்கிற கான்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். இங்கே மீத்தேன் தான் பார்க்குறோம். மீத்தேன் அப்படிங்கிறதுல சிங்கிறது இந்த மாதிரி பாண்டாக இருக்கும். ஒரே ஒரு சி தான் 3 p ஆர்பிட்டால் கூட சேர்ந்துருக்கும். இது sp3 ஹைபிரிடைசேஷன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் இதே மாதிரி தான் D2 sp3, sp3 D2 இது எல்லாமே இதே ஸ்ட்ரக்சர் தான், சேமான ஸ்ட்ரக்சர் தான். D2 sp3 அப்படின்னா என்ன அர்த்தம், இது 12th ஸ்டாண்டர்டில் படிப்பீங்க நீங்கள். இப்போ D2 sp3னா எப்படி இருக்குன்னா, D2 sp3 அப்படின்னா இன்னர் ஷெல் இருக்கு இல்லையா. இன்னர் ஷெல்லில் பார்த்தோம்னா D ஆர்பிட்டால் முதல்ல இருக்கும். இந்த D ஆர்பிட்டாலில் 5 பாக்ஸ் இருக்குமா. அதுக்கப்புறம் இப்படி இருக்கும். D ஆர்பிட்டாலாக இருக்கும், S ஆர்பிட்டாலாக இருக்கும், இது P ஆர்பிட்டாலாக இருக்கும். இப்போ என்ன செய்யணும், இங்கே இருக்கிறது இது வரைக்கும் ஃபில் ஆகிடும். இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரான் இருக்கும், இல்லை இல்லாமல் கூட இருக்கலாம். எலக்ட்ரான் இருக்கும், இல்லை இல்லாமல் இருக்கும். இதில் எலக்ட்ரான்ஸ் ஓவர்லாப் ஆகும். இங்கே இப்படி ஒரு சிங்கிளாக இருந்துச்சுன்னா, இப்படி இருந்துச்சுன்னா எல்லாத்துலேயும் எலக்ட்ரான்ஸ் இருக்கா, எல்லாத்துலேயும் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்படி இருக்கும்போது மட்டும் இதில் உங்களுக்கு புக்கில் கொடுக்கல, ஆனாலும் நீங்கள் 12th படிப்பீங்க இதை பற்றி. D2 sp3 என்னென்னு கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் படிப்பீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 D ஆர்பிட்டால் சேர்ந்துருக்கும், ஒரு S ஆர்பிட்டால் இருக்கும், 3 P ஆர்பிட்டால் இருக்கும். அதுதான் D2 sp3.
D2sp3 அப்படின்னு சொல்லுவோம். இங்கேயும் அதே மாதிரி தான் எலக்ட்ரான்ஸ் வந்து நேராக இங்கே அடுத்தது இங்கே ஒரு எலக்ட்ரான் வரும், இதில் ஒன்று வரும், இதில் ஒன்று வரும், இதில் ஒன்று, இதில் ஒன்று அப்படி போகும். மொத்தமாக D2sp3 ஹைப்ரிடைசேஷன் சொல்லுவாங்க. இதே மாதிரி ஓவர்லாப் ஆகும். இங்கேயும் அதே மாதிரி 2 d ஆர்பிட்டால் இருக்குது, ஒரு s ஆர்பிட்டால் இருக்குது, 3 p ஆர்பிட்டால் இருக்குது. இது எல்லாமே ஒன்றோடு சேர்ந்து புதுசாக மொத்தமாக 6 ஆர்பிட்டால் இருக்கும். 6 ஆர்பிட்டாலும் புதுசாக ஒரு ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டால்னு தரும். அந்த ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டாலில் தான் வெளியிலேருந்து வரவங்க வந்து உட்காருவாங்க, ஓவர்லாப் ஆவாங்க, அப்படி ஓவர்லாப் ஆவாங்க. இது மாதிரி வர்றதே நம்ம ஆக்டாய்டல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். இதெல்லாமே நீங்கள் ஹையர் கிளாஸில் படிப்பீங்க. ஓகே தான் நினைக்கிறேன், புரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் தான் புக்கில் கொடுத்துருப்பாங்க. sp3 d2 வேறு சில எக்ஸாம்பிள் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுதான் இங்கெல்லாம் இருக்கும். sp3 ஹைப்ரிடைசேஷன் C2H6ல், இங்கே sp2 ஹைப்ரிடைசேஷன் C2H4ல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இல்லை லேட்டர் கிளாஸில் நம்ம பார்க்கலாம்.